ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி எல்லா காய்கறியும் வச்சு ஹோட்டல் சாம்பார் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை 5 கிராம், சிகப்பு மிளகாய் 10 கிராம், வெங்காயம் 50 கிராம், தக்காளி 50 கிராம், கேரட் 10 கிராம், பீன்ஸ் 10 கிராம், கத்திரிக்காய் 20 கிராம், முருங்கைக்காய் 4 துண்டு, சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், புளி 5 கிராம், வெல்லம் 10 கிராம், துவரம்பருப்பு 150 கிராம், கல்லுப்பு 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 50 கிராம். அடுப்பை பற்ற வைத்து பேனில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கி கொள்ளவும். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, சீரகம், பெருங்காயம், காய்ந்த மிளகாய் போட்டு வதக்கவும். பிறகு வெங்காயம், தக்காளி, கேரட் சேர்த்து வதக்கவும். சிறிது வதங்கியதும் பீன்ஸ், முருங்கைக்காய் போட்டு நன்கு வதக்கவும். பிறகு கறிவேப்பிலை சேர்த்து நன்கு வதக்கவும். காயெல்லாம் வதங்கியதும் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு நன்கு வதக்கவும். பிறகு 1 கப் தண்ணீர் ஊற்றி நன்கு வதக்கவும். மூடி போட்டு 2 நிமிடம் கொதிக்க விடவும். கலவை நன்கு கொதித்ததும் பருப்பை ஊற வைத்த தண்ணீர் ஊற்றி நன்றாக கிளறவும். கிளறிய பின்பு மூடி போட்டு 2 நிமிடம் கொதிக்க விடவும். பிறகு புளி கரைசலை ஊற்றி கத்திரிக்காய் போட்டு நன்கு கிளறவும். இரண்டு நிமிடம் மூடி போட்டு கொதிக்க விடவும். நன்கு கொதித்தவுடன் பருப்பை ஊற்றி கிளற வேண்டும். கிளறிய பின் 1 நிமிடம் மூடியை போட்டு கொதிக்க விடவும். பிறகு சாம்பார் பொடி போட்டு கிளறவும். சாம்பார் கொதி வரும் பொழுது வெல்லம் போட்டு நன்கு கிளறவும். இப்பொழுது ஹோட்டல் சாம்பார் தயாராகிவிட்டது. ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பரிமாறவும்.